வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வீடியோவில் பார்க்க போகிறது ரெட்மி 13C. இதில் கேமரா ஒர்க் ஆகலை. இதில் நம்ம செக் பண்ணும்போது எல்லா டேட்டா லைனு, ரீசெட் லைனு, I2C லைன்ஸ், மாஸ்டர் கிளாக்கு எல்லா லைனும் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை. போர்டில் ஷார்ட்டும் கிடையாது. போர்டில் பார்த்தீங்க அப்படின்னா கேமரா கனெக்டர்ஸில் ஓப்பனுங்கிறது கிடையாது. இதுக்கு வந்து பவர் கொடுக்கறதுக்கு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இங்கே ஒரு LDO ஐசி வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. LDO நார்மலாக வந்து பவர் ஐசிலேருந்து வரணும், இல்லைனா இண்டிவிஜுவல் LDO போட்டிருப்பான். இதில் என்னன்னா 4 LDOவுக்கு தனியாக ஒரு சின்ன பவர் ஐசி மாதிரி ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இதுக்கு பார்த்திங்க அப்படின்னா இன்புட் சப்ளைவாக பார்த்திங்க அப்படின்னா VPH நமக்கு வருது. இந்த ஏரியா பார்த்திங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக ஒரு வாட்டர் டேமேஜ். இதில் என்ன ஆகிடுச்சு அப்படின்னா, நம்ம இந்த ஐசியை எடுத்து பார்க்கும்போது இந்த ஐசியோட பின் பார்த்திங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக வந்து ஒரு வாட்டர் டேமேஜில் அது வந்து போன் அவுட் ஆகிடுச்சு. போன் அவுட்னா கம்ப்ளீட்டாக ஏரியாவில் டிஸ்கனெக்ட், அதாவது அந்த லெட்டு வந்து கம்ப்ளீட் டிஸ்கனெக்டில் இருக்குது. நம்ம வந்து பார்த்திங்கன்னா டேரெக்டாகவே அந்த ஐசியை வந்து ரிமூவ் பண்ணிட்டோம். இந்த வீடியோ பார்த்திங்க அப்படின்னா அந்த ஐசி ரிமூவ் பண்ணதுலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. ஆல்ரெடி நம்ம டயோடு செக் பண்ண வீடியோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி வீடியோஸில் இருக்கும். இந்த ஃபோனில் அதெல்லாம் பேசிக் செக் தான். இப்போ இதில் செக் பண்ணும்போது எனக்கு VPH லைனு OL பக்கத்தில் ரெசிஸ்ட் வழியாக வரணும். எனக்கு கிரவுண்ட்ஸ் எல்லாம் வருது. ஆனால் பார்த்திங்கன்னா எனக்கு வந்து வேல்யூங்கிறது எனக்கு வந்து இந்த இடத்துல OL வருது. என்னென்னா அந்த ரெசிஸ்டர் போன் ஆகி இந்த லைன் வந்து டைரெக்டாக உள்ளுக்குள்ளேயே பார்த்திங்க அப்படின்னா போன் அவுட் ஆகி எரிஞ்சிடுச்சு. நான் செக் பண்ணும்போது எனக்கு அந்த கெப்பாசிட்டியோட பாயிண்டில் மைல்டாக வந்து வேல்யூ வந்துச்சு. அதனால் நான் என்ன பண்ண போகிறேன்னா, அந்த கெப்பாசிட்டி பாயிண்ட்லேருந்து ஒரு ஜம்பர் வந்து அடித்தேன். ஆனால் ஜம்பர் அடித்த பிறகு பார்த்திங்க அப்படின்னா நான் ஜம்பர் அடித்த இடமும் பார்த்திங்க அப்படின்னா கட் ஆகிடுச்சு. ஏன்னா அது ஆல்ரெடி கட் ஆகிற கண்டிஷனில் தான் இருந்திருக்கும். நான் ஜம்பர் அடித்த பிறகு கட் ஆகிடுச்சு. என்னென்னா அந்த நான் வந்து சுரண்டி அடிக்கிற இடத்துல பார்த்திங்க அப்படின்னா 350 வேல்யூ வருதில்ல, அது வந்து VPHோட வேல்யூ எனக்கு இந்த இடத்துக்கு வரல. அதனால் நான் ஜம்பர் அடிக்கிறேன். அடித்த பிறகு பார்த்திங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக வந்து வேல்யூ வந்து வரலை. அதுக்கு பிறகு பார்த்திங்க அப்படின்னா நான் VPHோட லைனை தேடிட்டு VPHோட லைனை எடுத்துகிட்டு வந்து நான் இங்கே ஜம்பர் பண்ண பிறகு தான் பார்த்திங்க அப்படின்னா எனக்கு இஷ்யூ வந்து ரெடி ஆகிடுச்சு. அதனால் என்னென்னா, இப்போ நான் அதை வச்ச பிறகு நான் ஒரு ஜம்பர் அடிப்பேன். அது என்ன ஜம்பருங்கிறத கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. அது வந்து VPH தான். VPH லைனை எடுத்துகிட்டு வந்து நான் வந்து இந்த லைன் கூட ஜம்பர் அடிச்சிருவேன். ஏன் அப்படின்னா, நான் ஆல்ரெடி வந்து இங்கே வந்து ஒரு சின்ன ஜம்பர் அடித்து வெளியில் வச்சுருக்கிறதுனால என்னால் ஈஸியாக வந்து ஜம்பர் பண்ணிக்க முடியும். இப்போ இதோட வீடியோ கண்டினியூவாக இருக்கும். எப்படி வந்து நம்ம பண்ணுறோங்கிறத பாருங்கள்.
பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஜம்பர் அடிச்சிட்டோம். இது பிறகு பார்த்தீங்கன்னா செட்டு வந்து ரெடி ஆகிடுச்சு. இது வந்து விபிஹெச் லைன் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு எல்டிஓ லைனுக்கு போக வேண்டிய விபிஹெச் லைனு எனக்கு வந்து கட்டில் இருந்துச்சு. அதனால் எல்டிஓ ஒர்க் ஆகலை. இந்த மாதிரி வாட்டர் டேமேஜ் ஃபோன் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து கம்பல்சரி கேமராவோட எல்டிஓவை செக் பண்ணணும். உங்களுக்கும் இந்த மாதிரி சிப் லெவல் ட்ரைனிங் தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் ஸ்க்ரீனில் இருக்க நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம இன்ஸ்டியூட் பார்த்திங்கன்னா சென்னை தாம்பரத்தில் இருக்குது. இந்த மாதிரி இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸுக்கு நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.